விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. இருள் சூழ்கின்ற நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நாம் இன்னும் திரளாய் செயல்பட வேண்டிய நாட்கள் இவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதும் பொழுது இவ்வாறாக அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீயோ எல்லாவற்றிலையும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. இது ஒரு குறுகிய நாட்கள், ஆனால் இந்த நாட்களில் மன தெளிவுள்ளவர்களாக ஆமென் தீங்கு அனுபவித்து சுவிசேஷ பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும் என்றால் அவர்களைப் போல பாக்கியவான்கள் வேறு யாரும் கிடையாது. உங்கள் மேலே வீண் பழி சுமத்துகிறார்களா? கவலைப்படாதீர்கள். தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இந்த தீங்கு அனுபவி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 3ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக நீ தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நீ என்ன செய்ய தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக 8ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்லுகிறார் பாருங்கள். தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. உபத்திரவப்பட்டது நல்லது. அவருடைய பிரமாணங்களை நிறையா நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய வீட்டில் ஆமென் உபத்திரவத்தை சகித்தவர்கள், அதிலும் மாட்ரேயஸ் நிறைய பேரை கொலை செய்தார்கள் இல்லையா? இயேசுவை சொன்னதற்காக அநேகர் சிறைப்பட்டு போனார்கள், அநேகர் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள். அவங்கெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பாங்க பாருங்கள். மாம்சம்தான் மரிக்க முடியும், ஆனால் நித்திய வீடு ஆமென் இந்த உலகத்தை காட்டிலும், இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும் அது பிரம்மாண்டமானது. அல்லேலூயா. ஏனென்றால் உலக தோற்றம் முன்பே அவர் அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நமக்காக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களோ பாடுகளோ பிரச்சனைகளோ சகித்து கொள்கிறீங்களா? நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு மனதோட ஒற்றுமையோட மனத்தாழ்மையோட நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, பல்வேறு சூழல்களில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஜெபிக்க முடியாதபடி ஆமென் பல நிர்பந்தமான சூழல்களில் வாழ்கின்ற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த குடும்பங்களின் மேலே தெய்வீக சுகமும் சமாதானம் உண்டாகட்டும். அவர்கள் மூலமாக ஆண்டவரே பரலோக மேன்மை அடைய போகிறதற்காக, மகிமை அடைய போகிறதற்காக நன்றி. காரணம், இந்த பூவுலகில் உமக்காக அவர்கள் பாட அனுபவித்தவர்களாக, தீங்கு அனுபவித்தவர்களாக, சகித்து கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணோக்கி பாரும். தெய்வீக கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. நன்மை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா கனமும் மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.